என்ன கேக்குறாங்கன்னா, 25 ஆண்டுகளாக நீங்க பிரச்சாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக நிறைய ஏச்சுகளும் பேச்சுகளும் அவதூறுகளும் பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை எப்படி உங்களுக்கு தாங்கிக் கொண்டிருக்க முடிகிறது அப்படின்னு கேட்கறாங்க. இது தெரிந்து கொண்டோமே ஆனால் நாங்களும் தாங்கிக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க, தாங்குற மேட்டரே கிடையாது. நம்மள்ட்ட கரெக்டா இருந்தா தாங்கிக்கிற முடியும். அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை நீங்க சுட்டி காட்டினீன்னு வைங்க, அதுக்கு என்ற ஆன்சர் இல்லைன்னு வைங்க, அப்ப தாங்கிக் கொள்ள முடியாது. கேட்டான பதில் இல்லையே பதில் இல்லையே பதில் இல்லையேங்கிறதுலயே நம்ம செத்து போயிருவோம். நீங்க என்னத்தை சொன்னாலும் கரெக்டான விஷயத்தை சொன்னா தப்புன்னு ஒத்துக்கிட்டு போயிருவோம். நீங்க அவதூறு சொன்னா ஆன்சர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் பதில் இருக்கிறது. அரைக்குறை யாராவது சொல்றத விளங்கிட்டு சொல்லுவாங்க. உடனே ஆன்சர் இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எப்போதுமே அதுக்கு கலங்கலாம் மாட்டாங்க. நீ பாட்டு சொல்ற அளவுக்கு சொல்லு, திருப்பி ஒரு அடி பதில கொடுப்போம், அதில் வாய முடிவாங்க. எந்த விஷயத்தையாவது அவங்க சொல்லி நிரூபிச்சாங்களா? எத்தனை விதமான அவதூறுகள், பல விதமான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. அனைத்துக்கும் என்ன செய்யறோம், உடனே அதுக்கு பதில சொல்றோம். கொஞ்ச நேரம் பரவ விட்டு கொஞ்சம் லேட்டாவும் சொல்லுவோம். பாத்துக்கிட்டு கொஞ்சம் பரவட்ட நல்லாவே நல்லா பரவணும் நினைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு சில விமர்சனங்களை ஒரு வாரம் விட்டு வைப்போம். சில விமர்சனங்களுக்கு உடனேயும் சொல்லுவோம். அப்ப என்ன விஷயம் கேட்டா, நம்ம ஹக்குல மட்டும் இருந்தோம் என்று சொன்னால் விமர்சனங்கள் பாதிக்காது. யாரை பாதிக்கும் தெரியுமா? ஒருத்தன் திருடிவிட்டான், திருட நீங்க பாத்துட்டீங்க, அதை விமர்சிச்சு அவனை தாங்க இயலாது. ஆஹா பாத்துட்டானா என்ன ஆகுமோ, பிடிச்சிருவாங்க போலீஸ் வந்துடும். நீங்க திருடவே இல்ல, திருடாங்க ஏன் உங்களை பாதிக்கிறது? நீங்க திருடுறத பாத்துட்டான்றதான பாதிக்கும். நீங்க திருடவே இல்ல, திருடுறாங்கிறான், எங்க வேணாலும் போய் சொல்லிக்கடா, என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் திருடலையே, உனக்கு நிரூபிக்க முடியாத அப்படிங்கிற யாரையும் பாதிக்குமா? அப்ப நம்ம எதனால நம்ம இந்த இதெல்லாம் பாதிப்பது இல்லை என்று கேட்டால், நம்ம கரெக்டா இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ்ங்கிற கொள்கையில கரெக்டா இருக்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம வளைஞ்சதே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதே கிடையாது. அது மாதிரி அப்படி நடக்கும் பொழுது அவங்க என்னத்தை கேட்டாலும் புரியாம தான் கேட்பாங்களே தவிர, யாரோ சொல்ற அவதூறுகளை நம்பிட்டு தான் கேட்பாங்களே தவிர, அது அதுல உண்மை இருக்காது அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன வராது, எந்த மாதிரி விமர்சனம் வந்தாலும் அது பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் நம்மள்ட்ட அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குமையானால் அப்ப அது நம்மளை பாதிக்கும். நம்மள்ட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டு நம்மள்ட்ட இருக்குது, அப்ப அது நம்மளை பாதிக்கும். அது கூட என்ன செய்யணும்னு கேட்டா, இருக்கலாம் சில குற்றச்சாட்டுகள் மனுஷன்டா தப்பு இல்லாம தவறு இல்லாம பாவம் இல்லாம இருப்பானா, அந்த மாதிரி சில தவறுகள் நம்மள்ட்ட இருக்கும்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாதுன்னா பூசிலாம் முடக்கூடாது, ஆமான்றணும். ஆமா தப்பு தான், தவறு செஞ்சுட்டேன், முடிஞ்சு வச்சுக்காத. அது நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தா தான் பிரச்சனையை தவிர, தவறுனா தவறு, தவறு இல்லைன்னா பதிலு, இதே நம்மளை பாதிக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொள்கையில கரெக்டா இருந்து கொள்ள வேண்டும். நம்மளே அறியாம ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், சுட்டி காட்டுறாங்கன்னா ஆமா நீங்க சுட்டி காட்டுற சரிதான் சரிதான் ஒத்துட்டா முடிஞ்ச டாபிக் ஓவர். அப்புறம் நம்மளை பாதிக்குது, மனசு ரிலாக்ஸ் ஆயிருதா இல்லையா? இந்த ஒரு அடிப்படையில் நம்ம கரெக்டா இருக்கணுங்கிறத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த விமர்சனங்கள் அவதூறு எதுவும் நம்மளை பாதிக்கவே செய்யாது. நம்ம வாட்டுக்கு எரும மாட்டுல மழை பெஞ்சுப்போம், அந்த மாதிரி போயிருவோம். நம்மளுக்கு என்ன செய்யாது, அது எந்த ஒரு அந்த இதே வராது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நம்மளுக்கு எதிராக சிலர் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு எதிராக யாருக்கு எதிராகவோ அவதூறுகள் இந்த மாதிரிலாம் அவங்க பரப்புனாங்கன்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு மறுமையில் நமக்கு லாபம். அவங்க நினைக்கிறாங்க நம்மளை அவதூறு பண்ணி ஏதாவது செஞ்சிடலாம்னு சொல்லி, அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சிருப்பாங்க இல்லையா, அது நம்ம கணக்குல வரவா போகுது. நமக்கே அமல் பத்தாம இருக்கிறோம். அப்ப நமக்கு நிறைய அமல் வாங்கி நல்ல கிரேடு போகணும்னு நினைச்சோம்னா என்ன செய்யணும், நல்லா பண்ணுங்கப்பா, நல்லா எவ்வளவு நாள் பண்ணிட்டு போ, நீ செஞ்ச தர்மம், நீ ஏதோ வாழ்க்கையில ஒன்று நல்ல காரியம் செஞ்சிருக்க மாட்டியா, அதெல்லாம் உனக்கு மைனஸா எனக்கு சேரப்போகுது, இப்படி நினைச்சு பாருங்க, ஏன் பாதிக்குது? அப்ப இந்த அவதூறுகள் பண்ணுவதனால என்னன்னு கேட்டா, நம்மகிட்ட பதில் இருக்கிறதுனாலயும் அது பாதிக்காது. ரெண்டாவது, அதெல்லாம் மறுமைக்கான சேமிப்பு. மறுமையில நமக்கு என்ன ஆயிரும், இதெல்லாம் சேமிப்பா பயன்படும் என்கிற ஒரு அடிப்பில் நினைத்து பார்த்தோமே. ஆனால் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்க, எல்லாம் கணக்கு வரவாய்க்கு தாறுமாற மூட்டை மூட்டையா நமக்கு என்ன செய்ய நன்மைகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நன்மைகள் நம்ம செஞ்ச நன்மையா இருக்காது, வேற எவனா செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த கெட்ட வண்டி நாள் நல்லது இருக்கதானே செய்யும், அவன் செஞ்ச நன்மைகள்லாம் என்ன செய்யும் நமக்கு சேரும் அப்படின்னு நினைத்தோமையானால், சரி அல்லாஹ் நமக்கு நன்மை அதிகம் தர நாடுகிறான், அதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்துறான் போல இருக்கு, மத்த யாருக்கும் இல்லாம நம்மளை மட்டும் குறி வச்சு அழிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நமக்கு அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிருக்கிறான், நமக்கு தனி ஸ்பெஷல் கிருபை செய்யறான்னு நம்ம எடுத்துக்கிட்டு அப்படி நினைச்சு பாருங்க. அப்ப ஏன் உங்களை பாதிக்குது? இந்த ரெண்டே மேட்டர் தான். நம்ம கரெக்டா இருந்தா பாதிக்காது, தப்பா இருந்தா கரெக்டா இருந்தா பதில் சொல்லிட வேண்டியது, நம்மள்ட்ட தப்புன்னு சுட்டி காட்டினா ஒத்துக்கிற வேண்டியது. அதுக்கு மேலேயும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்,
இதெல்லாம் மறுமைக்கு நன்மை. இப்படி இருந்துட்டா என்ன செய்யாது? இன்னைக்கு இவ்வளவு காலம் என்னென்னமோ பண்ணாங்க, நம்ம ஏதாவது எதுலயாவது பின்வாங்கணுமா? அவாடு போய்கிட்டே தான் இருக்கும். யார் மக்களும் குறையவும் இல்ல, எந்த ஒரு வளர்ச்சி தடுக்கப்படவும் இல்ல. அது வாட்டுக்கு என்ன செய்து மக்கள்கிட்ட மெசேஜ் போய்கிட்டு தான் இருக்கிறது. நமக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன எந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இவங்க நினைக்கிறாங்க, இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொன்னா, இப்படி எல்லாம் இப்படி பரப்பி விட்டோம்னு சொன்னா நமக்கு ஏண்டா வம்புன்னு உட்கார்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏதோ நேத்து தான் இன்னைக்கு களத்துல வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. 25 வருஷமா நீங்க பரப்புனதை விட புதுசா பரப்பிட போறீங்க. அப்படி உட்கார்ந்து அன்னைக்கு உட்கார்ந்து இருப்போமே. எப்ப இந்த மாதிரி பரப்புறாங்களோ அப்பதான் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப பரப்புனாங்க தீவிரமா இறங்கி நான் வேலை செய்வேன். வழங்குதா? பரப்புனா ஒதுங்கி ஓடுறாள், அது வேற. சில ஆட்கள்ட்ட அப்படி இருக்கலாம். எவ்வளவு பரப்புறாங்களோ அவ்வளவு ஆக்ரோஷமா நம்ம என்ன செய்வோம், இறங்கி நின்றுதான் களத்தில் நிற்போமே தவிர, நம்ம பாட்டு சும்மா விட்டு தான் நான் பாட்டு சோம்பேறியா இருப்பேன். இந்த மாதிரி பேசினாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் நம்ம நிற்போமே தவிர, இந்த மாதிரி பரப்புல அடையாளம் காட்டி ஆகணுங்கிற ஒரு நிலைமை வரும். அதனால இது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது. அது கவனத்தில் வச்சுக்கிறேன்.